அனைவருக்கும் வணக்கம். வருகை புரிந்த அனைவரையும் வருக என சென்னை ஹாஸ்டல் ஓனர்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். சமீபத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். சென்னையில் இயங்கும் பெண்கள் தங்கும் விடுதிகளை வருகிற 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்பது அந்த அறிக்கை. அந்த அறிக்கையை அவர்கள் தெரிவித்திருப்பது என்னவென்றால், சுகாதார சான்றிதழ், கட்டிட உறுதி சான்றிதழ் மற்றும் உணவு சான்றிதழ், தீயணைப்பு சான்றிதழ், பி படிவம் சான்றிதழ், இவைகளை எல்லாம் வைத்து நீங்கள் எங்களுக்கு வருகிற 30ஆம் தேதிக்குள் எங்களுக்கு வந்து சேருமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு சில பிரச்சனைகளை நாங்கள் முன்னெடுத்து சென்ற வாரம் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களை எங்களின் சங்கத்தின் சார்பில் சந்தித்து எங்களுக்கு டி லைசன்ஸிலிருந்து விலக்களிக்குமாறு, காரணம் டி லைசன்ஸ் என்பது சொந்த உரிமையாளராக இருந்து விடுதி நடத்துபவர்கள் இருந்தால்தான் கிடைக்கும். நாங்கள் எல்லாம் பொதுவாக வாடகையில கட்டிடங்களை எடுத்து அதில் தான் நாங்கள் ஹாஸ்டல்ஸ் இயங்கி வரணும். அப்படி இருக்கையில அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எங்களுக்கு தர்றதுக்கு எந்த ஹவுஸ் ஓனர்ஸும் முன் வரல. அப்படி இருக்கையில எங்களால் அந்த டி லைசன்ஸ் எடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் அந்த டி லைசன்ஸ் விலக்கி கேட்டு மாண்புமிகு அமைச்சருக்கு எங்களுக்கு கோரிக்கையை முன்வைச்சோம். அதே சமயத்தில் சென்னையில் ஏறக்குறைய 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் இங்கு தங்கி படிப்பு மற்ற வேலைகளை செய்து தங்கும் விடுதியில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏறக்குறைய ஒரு 30,000 மகளிர்கள் எங்களுடைய விடுதிகளில் பணிபுரிகிறார்கள். இப்பேற்பட்ட நிலையில பெண்களுக்கான ஒரு முன்னெடுப்பு நாங்கள் எடுத்து சென்றிருக்கையில் இது போன்ற கடினமான சட்டங்களை போட்டு எங்கள் தொழிலை பாதிப்புக்கு உள்ளாக்குவதை நாங்கள் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர்களுக்கு எடுத்து வைத்தோம். அவர்களும் கடிவுடன் எங்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சென்று பார்த்தார்கள். அவர்களிடத்தில் நான் இதை பரிசீலித்து உரிய முடிவு எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சமூக நலத்துறையின் செயலாளர் IAS ஆசிரியர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களிடத்தும் இது பற்றி நீங்கள் பேசிவிட்டு செல்லுங்கள் என்றார்கள். எங்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் அன்றைய தினம் IAS மேடத்தை சந்தித்து இந்த குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் கனிவுடன் கேட்டு பரிசீலனை சொல்லியிருக்கிறார்கள். இதை பொது வழியில் பொதுமக்களுக்கும், ஏனென்றால் எங்ககிட்ட தங்கியிருக்கவங்க எல்லாம் வந்து அச்சப்படுறாங்க. 30ஆம் தேதிக்குள்ள இதை பதிவு பண்ணாம விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம யாரெல்லாம் ஆப்ஷன் விட்டு வெளியேற்றிடுவாங்களா அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரியான சூழ்நிலை எதுவும் இல்லை. அதுக்குண்டான இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கிறோம், எங்க சங்கத்தின் சார்பில் எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்கவே இந்த பத்திரிகை கூட்டம். அதே போல பொதுமக்களுக்கும் இது தெரியணும், எங்ககிட்ட தங்கியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தெரியணும். அதனால நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டி எங்களுடைய பத்திரிகையாளர் மூலியமா நாங்கள் இதை தெரிவிக்க வேண்டியதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய செக்ரட்டரி திருமதி கௌரி ஜனசேகரன் அவர்கள் அன்றைய தினம் அவர்தான் அமைச்சருக்கு சென்று முறையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய கருத்துக்களை நிறுத்தி சொல்வார்கள். வணக்கம். கௌரி ஜனசேகரன், சென்னை ஹாஸ்டல் ஓனர்ஸ் அண்ட் சிடி ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம். எங்களோட சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பெண்கள் அவங்களோட குடும்பத்தையும் அதே போல அவங்க கிட்ட தங்கியிருக்கிற பெண்களுக்கும் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த பிசினஸ் வந்து அப்புறம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு குழந்தைங்க மாதிரி தான் பெண்கள் வந்து அவங்க மற்றவங்களையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது ஒரு கமர்ஷியல் இருந்தாலும் இது ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலை 2019 முதல்ல கலெக்டர் சண்முகசுந்தரம் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. நாங்கள் அவர்கிட்ட வந்து எங்களோட என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்கள் சந்திக்கிறோம்னு அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே எடுத்து பேசி ஒரு கூட்டம் இது பண்ணோம். அவரும் வந்து மேலே எல்லாரும் பேசி நாங்கள் தீர்வை கண்டுபிடிச்சு நாங்கள் பண்றோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் அவர் வந்து கேன்சல் போனதுக்கு அப்புறம் அது ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு கலெக்டர் மாவட்ட கலெக்டர் மாறும்போதும் நாங்கள் இந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதனால
எங்களுக்கு வந்து தென் மாவட்டத்திலிருந்து வர தென் மாவட்டத்துக்காரர்கள் மற்ற இடத்துல வேலைக்கு வர்றவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அப்படி மிடில் கிளாஸ் பெண்கள் அவங்க தங்கக்கூடிய இடத்துல ஒரு சுமார் நாங்க வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பணத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு உணவு, இருப்பிடம், அவங்க பாதுகாப்புக்குள்ள எல்லா இதையும் நாங்க கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்துதான் நாங்க வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். இந்த இதுக்கு வந்து எங்களை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு டிஃபார்ம் வந்து அவங்க சேர்த்து பண்ணும்போது எங்களால் அதை எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க போய் பார்க்கட்டும் அவங்களும் சொன்னாங்க. அவங்களோட ஒரு வழியிலும் தெரியல, நாங்கள் வந்து டெல்லி மேடம் அவங்களே பார்த்தோம். எல்லாமே அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல இந்த தொழில் வந்து இது ஒரு கமர்ஷியல், இது வந்து ஆதரவற்ற பெண்களுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ நடத்தப்படவில்லை. இது வந்து பெண்களுக்காக படித்த பெண்கள், எல்லாமே படித்த பெண்கள். அவங்க ஒரு வேலைக்காகவும் இதுக்காக வந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே கொடுத்துதான் அவங்களை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு தொழில் மாதிரி தான் நம்ம வந்து இதை உங்களுக்கு வந்து நாங்கள் பண்றோம். ஒரு சிறிய ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால இதை வந்து ஒரு ஹாஸ்டல் தொழில் பண்றதை வந்து ஒரு வேற மாதிரி கண்ணோட்டத்துல எல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாய்மையான வேண்டுகோள். இது வந்து ஒரு தாய் மாதிரி அவங்களுக்கு ஒரு இரண்டாவது தாய் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பெண்கள் தான் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்காக எங்க ஆண்கள் பின்னாடி நின்று எங்க வீட்டுல எல்லாரும் சப்போர்ட் தான் பண்றாங்க. ஆனா மேக்சிமம் இந்த இது வந்து ஹாஸ்டல் தொழில் விடுதிகள் வந்து பெண்கள் தான் நடத்துறாங்க. அதையும் நிறைய ஆதரவற்ற பெண்கள், கடனாக கைவிடப்பட்ட பெண்கள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்த பெண்கள், இவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட வேலையும் பார்க்குறாங்க, தங்கி இருந்து அவங்க வாழ்வாதாரத்தையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுக்கு வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இது எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு அது வந்து ஒரு தொடர்ந்து எங்களால இந்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இந்த லைசன்ஸ் எல்லாம் பண்ணும்போது எல்லா விதங்களும் எந்த ஒரு இடைவெளி இல்லாம எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம். அது தப்பு இல்லை. சுகாதாரமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, அரசு சொல்றதை நாங்க ஏற்றுக்கிறோம். கண்டிப்பா நாங்க அதை செய்வோம். அதுல வந்து எந்த ஒரு கருத்தும் நாங்க வந்து வேறுபடா நாங்க இல்லை. பாதுகாப்பா வச்சுக்கிறது நமக்கு குழந்தைகள் மாதிரி தான். அதனால நாங்க எந்த ஒரு கடையும் நாங்க இல்லை. அதே போல இதை பயன்படுத்தி ஏஜென்சிகள் வந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் எங்களுக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு இத்தனை லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சென்னையில வந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால ரொம்ப பாதிக்கிற விஷயம் எங்களுக்கு. இது எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் நாங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட நாங்க வந்து ஒவ்வொரு லாஸ்ட் இயர் கூட நாங்க இப்போ சட்டமேட்டில் இருக்கிற கலெக்டர் மேடம் பார்த்து அவங்க கிட்ட எங்களோட கோரிக்கை மனுவெல்லாம் கொடுத்தோம். அவங்களும் வந்து பார்த்துட்டு நாங்க கண்டிப்பா பண்றோம் சொல்லியிருந்தாங்க. இதையும் மீறி இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல இருந்து என்ன எழுதி சொல்றாங்களோ எங்களால் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இந்த டிஃபார்ம் விலக்கு கேட்டுக்கும் பரிசீலனை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் இந்த கூட்டத்தை வந்து நாங்க பண்ணியிருக்கோம். பத்திரிகைக்காரர்களும் சரி, எல்லாருமே வந்து டிவி சேனல்ஸ் எல்லாமே நாங்க இந்த ரொம்ப வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சது 2019 தான். அதுக்கப்புறம் கோவிட் வந்து நிறைய பேர் அவங்க தொழிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. பட் இப்போ வந்து நிறைய அவங்க வந்து ஒரு சமூக அக்கறையோட தான் இந்த இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் என்னன்னா, எங்களால இது வந்து கற்றுக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இது. நாங்க ஒரு முழுக்க கமர்ஷியலான ஒரு பிசினஸ் இது. ஆனா அது ஒரு சர்வீஸ் மைண்டோட நாங்க பண்றோம். எங்களோட தொழில் எந்த விதத்திலையும் பாதிக்காம நடத்தணும். இது இந்த சங்கம்ங்கிறது எங்களோட ஒற்றுமைக்காகவும் நாங்க வந்து சரியான முறையில் இந்த தொழில் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்காகவும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை சங்கங்கள் வந்தாலும் முதன்மையான சங்கம் எங்களோடது தான். அதனால நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களோட தொழில் எந்த விதத்திலையும் பாதிக்காம நல்லபடியா நடக்கணுங்கிறது எல்லாரோட ஆதரவும் கேட்டுக்கிறோம். அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த டிஃபார்ம் விலக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை பத்தி அவங்க பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், செய்தியாளர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.